அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நண்பர்களே, நாம் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா, காரி சௌர் அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மலையடி வாரத்துக்கு கீழே தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து காரி சௌரை வந்து மறுசீரமைப்பு பண்ணி மாஷா அல்லாஹ் வாகனங்கள் போகக்கூடிய ஒரு வகையை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க சௌரிய அரசாங்கம். இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கார் பார்க் பண்ணலாம், பஸ்ஸையும் பார்க் பண்ணிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முழு விவரங்களை இந்த வீடியோவில் முழுக்க நான் உங்களுக்கு தெளிவான முறையில் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உள்ளே வந்து மியூசியம் இருக்குது. காரி சௌரை பொறுத்தவரையில் அதனுடைய வரலாறுகள் சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செய்தார்கள், அந்த முழு ஹிஜ்ரத்துடைய வரலாறுகள் அந்த 3D வடிவத்தில் வந்து இந்த மியூசியத்தில் போட்டு காமிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் சவுதி வந்தீங்கன்னு சொன்னாக்கா காரி சௌர் இந்த மியூசியத்துக்கு வந்து பாருங்கள், பயனுள்ளதான முறையில் இருக்கும். வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால காரை சௌர் அந்த மலை குகை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தாச்சு. சவுதியுடைய முனிசிபாலிட்டி இந்த இடத்தையே ஒரு மறுசீரமைப்பு பண்ணி மக்கள் வரக்கூடிய இடத்துக்காக வேண்டி சுற்றுலா பயணிகள் அப்படிங்கிறத விட ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்ஷா வாங்க உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி போறது அப்படிங்கிறத முழு வீடியோ தொகுப்புல நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் அந்த மியூசியத்துடைய நுழைவாயில். இது முழு பகுதியும் அந்த மியூசியத்தில் வந்து இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் இப்போ வந்து மஹரிபுடைய தொழுகைக்கு நேரமாகிடுச்சுப்பாங்க சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் உள்ளே போயிட்டு அங்கேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே தொழுகைக்காண்டி நம்ம போயிட்டோம். மாஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்பும் வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட தொழுவலாம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல். மேலே வந்து பெண்கள் தொழக்கூடிய வகையில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. தொழுது முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே மாஷா அல்லாஹ் மஹரிபுக்கு பிறகு இருட்டாயிடுச்சு. லைட்லாம் போட்டு அந்த இடமே வேறு லெவலாக இருக்குது. மாஷா அல்லாஹ் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. மாஷா அல்லாஹ் உள்ளே போகும்போது ஒரு நிகழ்வு இருந்துச்சு, வெளியில் வரும்போது லைட்லாம் போடுறதுக்கப்புறம் ரொம்ப அழகான முறையில் அந்த இடமே அப்படியே ஜொலிக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறோம். மாஷா அல்லாஹ் இதான் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கக்கூடிய இடம். இங்கே போயிட்டு நம்ம 25 ரியாலுக்கு கார்டில் தான் பே பண்ண முடியும், கேஷ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் அதனுடைய இம்ப்ரெசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மியூசியத்துடைய நுழைவாயில். உள்ளே நுழைஞ்சாச்சு. மாஷா அல்லாஹ் உள்ளே நுழைஞ்சத்தோடு இங்கே ஒரு கேவ் மாதிரி வச்சுருக்கிறாங்க, அந்த குகை மாதிரி இருக்குது. அது மாதிரி சுற்றியும் வந்து அந்த மலைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக காமிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அரபு மொழிகளில் அந்த ஹதீஸ்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க என்ன அப்படிங்கிறத பொறுத்தவரையில். இப்போ நமக்கு கையில் வந்து ஒரு பேஜர் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதில் வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து ஹெட்ஃபோனை நம்ம மாட்டியாச்சு. ஏன்னா அரபிக்கில் தான் அதை வந்து இந்த 3D வடிவத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு இங்கிலீஷ் கேட்கும்போது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம கொடுத்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் நமக்குன்னு புரியக்கூடிய விதத்தில் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த குறைசி குஃபார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டிய திட்டம் தீட்டினார்கள். மக்கா எப்படி இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில், காபத்துல்லா எப்படி இருந்துச்சு, அந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத விளக்கமாக குறி காமிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு தீ மூட்டக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு மஷூரா நடக்குது. இந்த மஷூரா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, குறைசி குஃபார்கள் ஒன்றிணைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுக்கு மேலே நம்ம வாழ விடக்கூடாது, இவரை எப்படியாவது கொலை செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த விஷயங்களை 3D வடிவத்தில் இங்கே போட்டு காமிக்கிறாங்க. அந்த குறைசி குஃபாருடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எப்படியாவது முகம்மதை எப்படியாவது நம்மளை செய்யணும், கொலை செய்து ஆகிவிட வேண்டும் அப்படின்னு முடிவு கட்டுறாங்க. அதற்காக வேண்டி வாளை ஏந்திவிட்டு கைகளுடைய அவர்கள் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துவிட்டு எப்படியாவது இன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருக்கக்கூடிய வீட்டில் உள்ளே புகுந்து நாம் என்ன செஞ்சிடும், அவரை எப்படியாவது கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் தீட்டி உள்ளே நுழையக்கூடிய காட்சி. மாஷா அல்லாஹ் இது எப்படி இருந்துச்சு, அவங்க அந்த ஹிஜ்ரத் செய்கிறதுக்கு முன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த குறைசி குஃபார்கள் கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டும் பொழுது அந்த மக்கத்துடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு, காலையில் எப்படி இருந்துச்சு, மாலையில் எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு 3D வடிவத்தில் வந்து அங்கே போட்டு காமிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அதனுடைய அந்த வரைபடங்களை நம்ம பார்க்குறோம். இப்படியே ஒன்றின் பின் ஒன்றாக என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த 3D எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நடக்குது தத்ரூபமாக. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் எப்படி அவங்களுடைய ஹிஜ்ரத் பயணம் இருந்துச்சு நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகான முறையில் வடிவமைச்சு காமிக்கிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் மிக அழகான முறையில் அதனுடைய சவுண்ட் எஃபெக்ட், அதாவது அங்கே நம்ம நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். மாஷா அல்லாஹ் இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடை காமிக்கிறாங்க. அவங்க இருந்தது அந்த டெமோவாக காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் பேரில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஒட்டகம் வந்து நிற்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் 3D வடிவத்தில் காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்துக்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கிறாங்க. அதனுடைய அந்த நிகழ்வுகளை வந்து அப்படியே கூட்டிகிட்டு காமிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்
ஹிஜ்ரத்து வந்து தயாராக போகுது அப்படிங்கிறத இதை காமிக்கிறாங்க. அதில் வந்து அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தில் அவங்க கிளம்பக்கூடிய அந்த காட்சியை தான் இதில் கோடிட்டு காமிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இரவு நேரம் ஆகிறது. இரவு நேரமானத்தோட அந்த வீடுகளில் வந்து அந்த தீபந்தங்கள் எரியக்கூடிய அந்த காட்சியை காமிக்கிறாங்க தத்ரூபமான முறையில். அதுக்கப்புறம் உள்ளே வாங்க தஃபத்தல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாமளும் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். மாஷா அல்லாஹ். சரி, உள்ளே போனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அங்கே ஒரு இதே மாதிரி ஒரு 3D வடிவத்தில் அங்கே ஒரு டிவி மாதிரி வச்சுருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் உறங்கிக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த வீடாக அந்த இடத்துல சித்தரிக்கப்படுது. மாஷா அல்லாஹ். இந்த படுக்கையில் யார் உறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வரலாற்று சம்பவம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்காக வேண்டி கொலை செய்வதற்காக வரும்போது அந்த மண்ணை எரிஞ்ச அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அது வந்து இதில் வந்து கூட்டிகிட்டு காமிக்கிறாங்க. மீண்டும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா அந்த குறைசி குஃபார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒன்றிணைந்து எப்படியாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தாகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ளே நுழைவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக ஒருவராக உள்ளே நுழையக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஆட்கள் வந்து அதிகமான நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடை நோக்கி உள்ளே தீபந்தத்தோடும் கத்தியோடும் அவருடைய ஆயுதங்களோடும் உள்ள நுழையக்கூடிய காட்சியை இதில் வடிவமைச்சு காமிக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த படுக்கைக்கு அருகாமையிலே வந்து பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒன்றாக முறையில் வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை காமிக்கிறாங்க வடிவமைச்சு. அதற்கு பிறகு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஆயுதங்களை ஓங்கும் பொழுது தான் அந்த தீபந்தங்களை கொஞ்சம் அவங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தான் அங்கே அந்த படுக்கையில் இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அப்பொழுதுதான் அவர்கள் சுதாரித்துக் கொள்கிறார்கள். முகம்மது அவர்கள் இங்கிருந்து நம்மை விட்டு தப்பித்து சென்று விட்டார், அவரை எப்படியாவது நம்ம தேடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் என்ன செய்கிறாங்கன்னா குறைசி குஃபார்கள் யார் முகம்மதையும் முகம்மதுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செய்கிறார்களோ அவர்களுக்கு 100 சிவந்த ஒட்டகங்கள் பரிசாக அன்பளிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. அதாவது ஒரு ஆள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்பவர்களுக்கு 100 ஒட்டகம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்பவர்களுக்கு 100 ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்கிறாங்க. உடனே வந்து மக்கத்து குறைசி குஃபார்கள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் என்ன செய்கிறாங்க, தேடுதல் வேட்டையை முடக்கிவிட்டு ஒவ்வொரு பகுதியாக தேட ஆரம்பிக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறு விஷயங்களை இதில் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க தஃபத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கும்போது தான் அந்த சவுர் குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த சம்பவத்தையும் அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனாரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே அந்த சவுர் குகையில் தங்கியிருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி வருகை தந்த அந்த நிகழ்வுகளை பற்றி இதில் படம் போட்டு அதில் வெளிச்சமாக காமிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான உடைமைகள் அவங்களுக்கு தேவையான உணவுகள் இதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத தெளிவான முறையில் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம் மறுபடியும் உள்ளே கூப்பிட்றாங்க தஃபத்தல் அப்படின்னு சொன்னதோட நம்ம உள்ளே போகிறோம். மாஷா அல்லாஹ். உள்ளே போனால் இதான் பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீனாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் இந்த ஸ்க்ரீனில் வந்து அப்படியே பறவைகள் கூட்டம் அப்படியே பறந்து மக்காவுடைய பகுதியை நோக்கி செல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சவுர் குகையில் தான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையில் தங்குறாங்க அப்படிங்கிறத இதில் விளக்கமான முறையில் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. குறைசி குஃபார்கள் அந்த மூளை முடுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா தேடுதல் வேட்டை கடுமையான முறையில் முடக்கி விடப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடக்கூடிய அந்த வேலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் இந்த சவுர் குகையில் தான் தங்கியிருந்து மக்காவுடைய அங்கே இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்காணித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலில் தான் அதற்கு பிறகு இந்த சவுர் குகையை அந்த இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தஃபத்தல்னு சொன்னது நம்ம இங்கே போயாச்சு. மாஷா அல்லாஹ். இந்த இடங்களே அப்படியே அந்த குகை மாதிரியே தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போய் நான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். நம்ம கூட வந்த நம்ம நபர்களும் உட்காந்துட்டாங்க. இதான் சவுர் குகையை பார்க்குறாங்க. நம்ம சவுர் குகையில் உள்ளே இருந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி அங்கிருந்து அந்த காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த சவுர் குகையும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த குறைசி குஃபார்கள் சூழ்வதற்காக வேண்டி தேடி இந்த இடத்து வரைக்கும் வந்துடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க ஒன்றின் பின் ஒன்றாக அந்த குகையை நோக்கி வரக்கூடிய காட்சியை அழகான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதை தான் நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். அந்த குறைசி குஃபார்கள் எப்படி இந்த சவுர் குகையை வந்து சூழ்ந்தார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோ தொகுப்பில் அழகான முறையில் காட்சியை வடிவமைத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குகைக்கு அருகாமலே
ரசூலே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கோடிட்டு காமிச்சு அந்த லைட் எரியக்கூடிய காட்சியை நம்ம என்ன செய்கிறோம் இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இதுதான் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் மக்காவுடைய அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த சௌர் என்ற குகையில் தண்ணீர்கள் எல்லாம் சிந்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் எப்படிலாம் நடந்துச்சு அந்த சௌர் குகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பொழுது எப்படி கடந்துச்சு, பகல் பொழுது எப்படி கடந்துச்சு, ஒவ்வொரு பொழுதும் எப்படி கடந்தது அப்படிங்கிறது அந்த தட்பவெட்ப சூழ்நிலையை அப்படியே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா வீடியோ வடிவில் காட்சியினாக அழகான முறையில் நமக்கு காமிச்சிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். பிறகு அந்த இடத்தை அந்த குறைசி குஃபார்கள் அடையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒருவர் வராரு, இன்னொருவர் வராரு. இந்த குகைக்கு அருகாமையில் இருவரும் வருகிறார்கள். அப்போது தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா தஹசன், அதாவது அபூபக்கர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்கள் எட்டி இந்த குகையை பார்த்தார்கள் என்று சொன்னால் நாம் இருவரும் இருப்பது தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லும் போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நாம் 2 பேர் மட்டும் இல்லை, நம்மளோடு மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்ன அந்த இடம்தான் இந்த சௌர் குகை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மாஷா அல்லாஹ். இந்த குறைசி குஃபார்கள் அந்த குகையை நோக்கி நெருங்கி வரும் பொழுது சிலந்தி என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா அந்த குகையை சுற்றிலும் வலை அமைத்து விடுகிறது அப்படிங்கிற அந்த வரலாற்று சம்பவத்தை அழகான முறையில் இந்த வீடியோ காட்சியில் வடிவமைச்சு பார்க்குறாங்க. காமிக்கும் பொழுது அவங்க வந்து அந்த தேடுதல் வேட்டையில் வந்த குறைசி குஃபார்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சிலந்தி வலையை பார்த்த உடனே இப்படிப்பட்ட இந்த சிலந்தி வலை குகைக்குள்ளே யாரும் உள்ள நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை, நிச்சயமான முறையில் முகமது தோழரும் வேறு பகுதியை பக்கத்தான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது, அதனால் நம்ம என்ன செய்வோம், இங்கிருந்து புறப்பட்டு விடுவோம் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அங்கேருந்து புறப்படுறாங்க. அந்த காட்சியை அழகான முறையில் வடிவமைத்து காமிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குகையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா வெளியே வந்து மதீனாவை நோக்கி அந்த வழியை நோக்கி புறப்படக்கூடிய காட்சியையும் அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில் வடிவமைச்சு காமிச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் இரவு தங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து இரவு பொழுது நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கேருந்து புறப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அழகான முறையில் காமிக்கிறாங்க. மேலும் வீடியோக்கள் அடுத்த தொகுப்பில் நான் உங்களுக்கு அழகான முறையில் காமிப்பேன். இதுதான் வந்து இரவு நேரத்தில் அந்த காட்சியை பாருங்கள். காரை சவுரில் வடிவமைச்சிருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்களை நம்ம மாஷா அல்லாஹ் பார்க்குறோம்.